பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கொட்டுக்காளி மற்றும் வாழை திரைப்படங்கள் இன்று திரையரங்குகளில் வெளியாகியுள்ளன. தமிழ் திரையுலகில் அடுத்தடுத்து முக்கிய திரைப்படங்கள் ரிலீஸுக்கு தயாராக உள்ளன. அந்த வகையில் இன்று வாழை மற்றும் கொட்டுக்காளி ஆகிய படங்கள் வெளியாகியுள்ளன. பரியேறும் பெருமாள், கர்ணன், மாமன்னன் படங்களை இயக்கிய மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வாழை திரைப்படம் உருவாகியுள்ளது. நிகிலா, கலையரசன், திவ்யா துரைசாமி உள்ளிட்ட பலர் இந்த படத்தில் நடித்துள்ளனர். சந்தோஷ் நாராயணன் இசையில் பாடல்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. சிறப்பு காட்சியை பார்த்துவிட்டு பலர் பாராட்டுகளை தெரிவித்திருந்த நிலையில் இந்த திரைப்படம் இன்று வெளியாகியுள்ளது. படம்னு நான் எதிர்பார்க்கறத விட அவரோட லைஃப் எப்படி இருக்கும், அவரோட பார்வையிலேருந்து பார்க்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லாருமே மாரி செல்வராஜ் அவரோட லைஃப் அவரோட கண் மூலியமாகவே இந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் எல்லாருக்கும் புரியணும்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக தான் நான் ட்ரைலர் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இது அவரோட பயோகிராஃபின்றது தெரிய வந்தது. ஸோ அதனால் வந்து என்னென்னா அவர் என்னென்ன வகையில் கஷ்டப்பட்டிருக்காரு, எப்படி வந்து மேல்நோக்கி வந்திருக்காரு, அந்த சின்ன வயசு பருவத்துலேயே அதுக்கப்புறமா அவர் பார்த்த என்னென்ன பிரச்சனை அதில் ஃபேஸ் பண்ணுற மாதிரி அந்த படத்தை வச்சுட்டாங்க. ஸோ அது அவர் எப்படி மேல் நோக்கி இதை வந்தார், இதெல்லாம் ஓவர் கம்பெனி எப்படி வந்தார்னு பார்க்கறதுக்கு தான் அது. இதேபோல ரிலீஸுக்கு முன்பே பல விருது வழங்கும் விழாக்களில் பங்கேற்று கவனத்தை ஈர்த்த கொட்டுக்காளி திரைப்படமும் இன்று வெளியாகியுள்ளது. சூரி, அண்ணாபென் உள்ளிட்டோர் நடித்துள்ள இந்த படத்தை கூழாங்கல் படத்தின் மூலம் கவனம் பெற்ற வினோத்ராஜ் இயக்கியுள்ளார். சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் உருவாகியுள்ள கொட்டுக்காளி திரைப்படத்திற்கு கமலஹாசன், மிஷ்கின் உள்ளிட்ட பலர் பாராட்டு தெரிவித்திருந்தனர். ரசிகர்களுடன் முதல் காட்சியை பார்க்க வந்த நடிகர் சூரி இந்த திரைப்படம் புதுவிதமான அனுபவத்தை கொடுக்கும் என தெரிவித்துள்ளார். ஜனங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். பொதுவாகவே இந்த மாதிரி படங்கள் வந்து அப்படியே திரைக்கு வராமே போயிடுது. மக்கள் வந்து பல விருதுகள் சொல்கிறாங்க, இது என்ன மாதிரி படங்கள் தெரிஞ்சுக்கிற கூட வாய்ப்பு இல்லாமல் போகுது. அதனால் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து திரைக்கு கொண்டு வரும் அப்படின்னு ஒரு முயற்சி தான். எஸ்கே வந்து சொன்னது மாதிரி ஒரு முயற்சி தான். இது ஜனங்கிட்ட கொண்டாந்து இது சேர்ப்பேன், இந்த மாதிரி படங்களும் ஜனங்கிட்ட கொண்டாந்து காட்டுவோம். அவங்க இப்படி ஒரு படமும் பார்க்கட்டும், ரெகுலராக எல்லா படங்களும் தான் பார்க்குறாங்க, இந்த மாதிரி படங்களும் பார்க்கட்டும், அவங்களுக்கு ஒரு புது அனுபவம் கிடைக்கும் அப்படின்றக்காக ஒரு முயற்சி தான் இது, வேற ஒன்றும் இல்லை. வாழை திரைப்படத்திற்கும் நடிகர் சூரி வாழ்த்து தெரிவித்தார். இரு படங்களையும் முதல் நாள் முதல் காட்சி பார்க்க ரசிகர்கள் ஆர்வத்துடன் திரையரங்குகளுக்கு வந்திருந்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.